சேர்த்து வைக்க. அப்போ மோசே உண்மை உள்ளவன் என்பதை கர்த்தர் சாட்சி கொடுத்தார். உங்களை குறித்து உங்களுடைய குடும்பமும் உங்களை சார்ந்த எல்லாரும் சாட்சி கொடுக்கணும், அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்த ஆள் சொல்கிற கர்த்தர் சொல்லுங்க, உத்தமனாய் என்னை பின்பற்றியவன் காலேப். அழகாக சொல்கிறாங்க சகோதரி, உத்தமனாய் பின்பற்றியவர் காலேப். வாசிப்போம். என்னாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியால் அவன் உத்தமமாய் என்னை பின்பற்ற வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அவனை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். காலேபை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமனாய் என்னை பின்பற்றியவன். நான் கேட்பேன் யார் யாருக்கு என்னென்ன சொன்னாருன்ட்டு. ஃபஸ்ட்டு ரோஷித்துக்கு தான் கேட்பேன், உத்தமனாய் என்னை பின்பற்றியவன் யாரு? காலேப். ஆண்டவர் பாருங்க, அவன் உத்தமமாக என்னை பின்பற்றினாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் பின்பற்றவங்க இருக்கிறாங்க. உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதரை கர்த்தர் கண்டுபிடிச்சார்னா பரலோகம் அவரை பற்றி சாட்சி கொடுக்குது. கர்த்தர் காலேபை பற்றி சாட்சி கொடுக்கிறார். மோசேக்கு பிறகு அந்த ஊழியத்தை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? யோசுவா இடத்துல கொடுத்து. கானானை சுதந்திரிக்கும் போது யாரெல்லாம் சுதந்திரிச்சது? யோசுவாவும் காலேப்பும். ஏன்னா மோசேவுடைய வழிகளை எப்படி யோசுவா பின்பற்றினாரோ, மோசேவுடைய வழியை இந்த காலேப் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சரியாக பின்பற்றி உண்மை உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. காலேப். நம்ம சர்ச்சில் யாருக்கு பேர்னா காலேப்னு இருக்குதா? செல்வை அவங்க தம்பி பேர் காலேப், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ஒரு நாள் அந்த மல்லிகம்மா சொல்லுது, காலேப்புன்ற பேரை காளியப்பன்ச்சு. எந்த காளியப்பன்? இந்த செல்வம் அவங்க தம்பி காளியப்பன்ச்சு. பாஸ்டர் இருக்கிறாரே காளியப்பன், பாஸ்டர் பேர் காளியப்பனா? அவன் பார்த்து தான் அடடே காளியப்பையாவான்னு கேட்டா, காளியப்பன். காலேப்புன்ற பேர் அந்த அம்மாக்கு வயசானவங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்க, காளியப்பனா மாற்றிட்டாங்க. கர்த்தர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், காலேப் அப்படின்றது ஆண்டவர் அவன் என்னை எப்படி பின்பற்றுகிறான்? உத்தமனாய் பின்பற்றுகிறான். கர்த்தரை நம்ம உத்தமமாய் பின்பற்றுறதுன்ற என்ன தெரியுங்களா? எந்த விஷயத்திலுமே கர்த்தருடைய காரியத்தில் பின்வாங்காமல் நம்ம எதை கர்த்தருக்குள்ளே தீர்மானிக்கிறோமோ, ஆள் இருந்தாலும் இல்லாக்காட்டியும் அந்த ஊழியத்தை நிறைவாய் செய்யக்கூடிய அந்த தன்மை யாருக்குள்ளே இருந்தது? காலேப்புக்குள்ளே இருந்தது. யோசுவா இல்லாமல் போகலாம், மோசே இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது அல்லவா? ஊழியக்காரன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வழிநடத்துகிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுத்த, கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளைகள் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? யார் வந்தாலும், எந்த ஊழியக்காரன் சபைக்கு வந்தாலும், உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஊழியம் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஊழியன்றதில், சபைன்றதில் போதகர்களுடைய மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள் என்றால் காலேப்பாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும். ஊழியக்காரனுக்காக கர்த்தரை பின்பற்றக்கூடாது. புரிந்து கொள்ளுங்க. மோசே ஒரு காலம் வரைக்கும் தான் இருப்பார், யோசுவா ஒரு காலம் வரைக்கும் தான் இருப்பார். ஆனால் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரால் சாட்சி பெறுவார்கள். காலேப் கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நம்ம இங்கே இருக்கலாம், நான் இல்லாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய ஊழியம் எந்த நாளுக்கும் தடைப்படக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் எதுலையும் தடைப்படக்கூடாது. இவங்க இல்லைன்றதுனால சபைக்கு வரணும்னு இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கான மகிமை எங்கே? கர்த்தருக்கான கனம் எங்கே? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர என்னுடைய பிள்ளைகள் அல்ல. நான் ஒரு காவலாளி, நான் ஒரு வேலைக்காரன், மந்தையை மேய்க்கிற கூலிக்கு மேய்க்கிற ஆள். ஆமாம் தானே?
என்னை கண்காணியை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாம் சேர்ப்பதற்கும் வழி நடத்துவதற்கும், நசல் கொண்டதையும் கால் உடைந்து போனதையும் சரி பண்ணவும் இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியுமே தவிர வேற, அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அவர் என்கிட்ட சொல்லி, அவர் நம்மளுக்கு ஊழியம் கொடுத்ததுனால இப்போ என் பிள்ளைங்க நான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என் பிள்ளைங்கன்னாலும் யாருடைய பிள்ளைங்க தான்? கர்த்தருடைய பிள்ளைகள். அவரால் நடத்தப்படணும், அவரை உத்தமமாய் பின்பற்றணுமா தவிர எந்த மனிதர்களை பின்பற்றினால் நீங்கள் இடறி போவீர்கள். அல்லேலூயா. மனிதர்களை பின்பற்றாதீர்கள். நானும் ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன். மந்தைக்கு மாதிரியாக கண்காணியை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். எனக்கு அவர் வேலைக்கு எனக்கு கூலி கொடுக்குறாரு, நான் மந்தையை பார்த்துக்கப்பா, நான் கொஞ்ச நாளில் வருவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ண, இதை பத்திரமா பார்த்துக்க. அவர் எனக்கு பெருமை என்ன தெரியுமா? ஆண்டவரே, வெளியில் இருந்தது கூட உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்னை பார்த்து என்னை தட்டுவார். ஏய் சூப்பர்ரா, நல்ல வேலைக்காரன்டா, நீ எல்லாரையும் கூட்டின்னு வந்து சேர்த்துட்டடா, உன் வேலை முடிஞ்சிச்சு, போ. நான் போயணும். ஆமாவா இல்லைங்களாங்க? அதுதாங்க ஊழியம். நீங்கள் உத்தமமாய் பின்பற்றணும். யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றணும். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். பாஸ்டரு எங்கேயும் போக மாட்டேன், அவருடைய சித்தம் இல்லாமல் நான் உங்களை விட்டுலாம் போடலைங்க. கர்த்தர் பேசுகிறத உங்ககிட்ட நான் பேசுகிறேன். எந்த மனிதர் மீதும் நம்பிக்கை வைக்காதுங்க. அளவு கடந்த அன்பு. கர்த்தரை விட எந்த மனுஷனும் எந்த ஊழியக்காரை நேசிக்காதீங்க. நீங்கள் நேசிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் தகுதியானவர். யார்? உங்கள் அன்புக்கு பாத்திரமானவர் ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காய் ரத்தத்தை சிந்தினவர், உனக்காக பாடுபட்ட, உனக்காய் அடிகளை வாங்கினவர் அவர் தான். அவர் மட்டும்தான் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணார். நான் ஓசியில் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் பேசுகிறத பேசிட்டு சம்பளத்தை நான் வாங்கி சாப்பிட்ருக்குறேன். அவ்வளோதான் நான், இவ்வளோதான் நான். அவருக்கு எனக்கு என்ன நடத்துகிறாரோ கர்த்தரை தான் நீங்கள் பின்பற்றணும். முழுக்க முழுக்க உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியாது. அப்பா எனக்கு ஒரு முன்மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்பா என்னைக்காவது திருடனார்னா அந்த மனுஷன் தானே இடறி போனான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை விட்டு நீங்கள் விலகி போயிடுவீங்க. அம்மா ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம், அம்மா ஏதோ ஒரு சில விஷயங்களில் தவறும் பொழுது அந்த முன்மாதிரி எங்கேயாவது போயிடுவிடும். ஒரு நல்ல தலைவரை முன்மாதிரியாக வைக்கலாம், அந்த தலைவரை பற்றி தவறான காரியங்களை கேள்விப்படும் பொழுது அவர்கள் நிமித்தம் நீங்கள் இடறி போகலாம். ஆனால் இயேசுவை உங்கள் முன்மாதிரியாய் நீங்கள் நிறுத்தும் பொழுது ஒரு காலமும் இடற மாட்டீர்கள், ஒரு காலமும் இடற மாட்டீங்க. நான் சவாலோடு சொல்கிறேன், அவரை உத்தமமாய் நீங்கள் பின்பற்றீங்கன்னா என்றைக்குமே இடற மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் தான் ஆகணும். மனுஷனை பின்பற்றாதீர்கள், உத்தமமாய் உண்மையாய் அவரை பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அல்லேலூயா. கானானுக்கு போனார்ல, கானானுக்கு போனார். அங்கே போன செழிப்பு, அவ்வளோ பாடுகள் அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் கானானுக்கு போகும் மோசே இல்லையே, கானானுக்கு போகும்போது யோசுவா இல்லையே. இன்னும் இது பிரம்மாண்டமாய் 100வது ஆண்டு விழா, ஈசி வைர விழா கொண்டாடும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவா இருக்குமோ? 75வது வைர விழாவை கொண்டாடும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காலகட்டங்களில் கர்த்தர் உண்மையாய் அழைக்கிறார், அவ்வளவுதான். உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த மக சபைக்கு வந்து உத்தமமாய் போதகரை எல்லாம் என்னை பின்பற்றினார். அல்லேலூயா. என்னை பின்பற்றினா உங்களுக்கு இடரல் வரலாம். சில விஷயங்களை பாஸ்டர் எப்படிங்கிறாரு, இடரல் வருமா வராதா? இடரல் வரும். ஆனால் என் அப்பனை, என் ஆண்டவரை, நம்ம தெய்வத்தை நம்ம பின்பற்றுனா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் இடர மாட்டுறீங்க. அவர் உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் 4வது, இப்போ தான் 4வது வருது, இது 7வது வந்துச்சு. 7வது பாயிண்ட் அங்கே 7 முடிஞ்சுன்னு பார்த்தேன். சொல்லலாமா? முடிச்சிடலாம். இந்த 4வது வந்து உத்தமமும் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யாரு? டவுட்டாக இருக்குது, சொல்லுங்க. யோபு அங்கிள்.
யோபு தான், வேற யாரு? யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு குறித்து. யோபு 1:8 நம்ம வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று என்றார். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். பூமியில் யோபு போல யாரும் கிடையாது. ஏன்னா அவன் உத்தமமும் சன்மார்கனுமாக இருந்து கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. பாவம் செய்கிற மனிதர்கள் நம்ம நடுவில் தான் இருக்கிறார்கள். பாவம் செய்கிற எல்லா ஆத்மாக்கள் நம்ம தெருவில் தான் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், நம்ம சுற்றி 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 இருக்கிறவங்க எல்லாருமே பாவத்துக்குள்ளாய் நடக்குகிறவர்கள் தான். நம்மளும் பாவத்துக்குள்ளே நடக்கிறவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வெளிச்சத்தில் நடத்தப்படுகிறோம், அவ்வளோதான். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்தில் நம்ம இருள் இல்லாமல் நடக்கிறோம். மீதி பேர் அவருடைய வெளிச்சத்தை பார்க்காம இருளில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த யோபு குறித்து சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்கன் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தான். பிசாசுக்கிட்ட கர்த்தர் சவால் விட்டு சொல்கிறாரு, கவனம் வச்சியா, பார்த்தியா என் பிள்ளைய பார்த்தியா, அவன் எந்த தவறுக்கும் போக மாட்டான். கர்த்தர் பயம் இல்லைன்னு வச்சுங்களேங்க, நம்ம அறிக்கை செஞ்சு செஞ்சு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் பாவத்தை விட முடியல? ஏன் பாட்டில் விட முடியல? ஏன் புகையை விட முடியல? ஏன் பொட்டலத்தை விட முடியல? ஏன் பேக்கெட் சின்ன தலைக்காணி விட முடியல? சொல்லுங்க. பொல்லாப்புக்கு பயந்து, பொல்லாப்பு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக இருந்தார் இல்லைங்க. நம்ம எங்கே நம்ம பொல்லாப்பு அது தெரிது, தப்புன்னு தெரிதுங்க, அதில் போட்டுக்கிறான். நீங்கள் எல்லா குடிக்கிறதுல பாருங்கள், மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, தயவு செஞ்சு குடிக்காதீங்கடா பாவீங்களா அவனை எழுதி வச்சு விற்றுனுக்குறான். அது ஒரு நிகழ்வு பார்க்கும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபைன் போடும்போது, அவங்கள சிறையில் பிடிக்கும்போது குடிக்காரங்களுக்கு அவங்க ஒரு அறிவுரை சொல்லும்போது சொல்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து கொள்ளுகிறவர்களை நம்ம ஏன் தண்டிக்க வேண்டும்? இந்த மனுஷங்க யார்? குடிக்கிறவங்களாம் யார்? தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து கொள்ளுகிற நம்ம ஏன் தண்டிக்க வேண்டும்? நம்ம ஏன் தண்டிக்கிறோம்? கடவுளை ஏன் தண்டிக்கணும்? கடவுளெல்லாம் தண்டிக்க மாட்டார். உன்னை நீயே கொண்டு நிற்கிறியே, உன் ஆயுஷ்னால நீ தானே கம்மி பண்ணிகிட்ருக்கிற. கடவுளை கம்மி பண்ணுறாரு. உன்னை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு உன்னை நீ தான் கெடுத்துட்டு இருக்கிற. நீயே உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறபடியால் உனக்கு வேறு எந்த தண்டனை தேவையில்லை, சீக்கிரமாக போய்டும். பொட்டலத்தில் போட்டிருக்கிறான், அப்படியே அழிவு போய் இந்த பக்கம் பாதி இல்லவே இல்லை. அதில் அதை பார்த்தா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. அதை வாங்கி நல்லா உருட்டி அழகாக வைக்கிறாரு. அது வலிக்காது மேதா. எவ்வளோ தொலைவு வாய் திறக்க முடியுமோ தள்ளிட்டு ஒரு முறை ஒருத்தரை பார்த்துட்டேன். அவரு பண்ணி நின்றார், வேற வழி இல்லை. நான் பார்த்துட்டு தோத்துறேன் பார்த்தா, தோத்துறையா என்ன பண்ணுறதுனே தெரில அவருக்கு. ஐயோ கையில் இது வேற இருக்குதே அப்படின்ட்டு அப்படியே அப்படி வச்சுக்கினார், கீழே கொட்டிக்கிச்சா தெரில. இன்னொரு நாள் ஒருத்தர் பார்த்தேன், அப்படி தள்ளிட்டு தோத்துறையான்னு இந்த கையில் ஒட்டி நிற்குது. எங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கடவுளை அறிஞ்சவங்களோ கடவுள் அறியாதவங்களோ முடிஞ்ச பிறகு யார் பாஸ்ட்னு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. நான் யாரையும் காட்டு கொடுக்குற யூதாஸ் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினா தான் பரலோகம் சாட்சி கொடுக்கும், கர்த்தர் சாட்சி கொடுப்பாரு. நீ இன்னமும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இன்னமும் பேக்கெட்டை இடுப்பில் சுற்றினு வச்சுருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் லுங்கி அவுத்துருவார். பொட்டலம் எல்லாரும் எதிர்க்க ஊந்துச்சுன்னா பட மாட்டேன். கோயிலுக்கு வரான் ஞானசன்னத்தா பத்தியா பொட்டலத்தை ஊட்டி பக்கில் வச்சுனுக்கிறான், இடுப்பில் வச்சுனுக்கிறான். என்னைக்கா ஒரு நாள் அவுத்து விட்டுருவார் வேட்டியை. நம்மளுக்கு தேவையில்லைதுங்க. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பேக்கெட்டில் நானே கை விட்டு எடுத்துருவேன். என்னைக்கு தெரில.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுக்கு வந்து பரலோகம் சாட்சி கொடுக்கணுங்க. சில ஒய்ஃபுங்க ரொம்ப பொறுப்பான ஒய்ஃபுங்க, அவருக்கு இந்த பழக்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பழக்கமும் இல்லை. நல்ல மனுஷன், இந்த பழக்கம்தான் பழக்கம். அதனால என்ன பண்ணுவாங்க, துவைக்கும் போது அவருக்கு இது ரொம்ப பிடிக்குன்ட்டு இஷ்டமாக பத்திரமா எடுத்துன்னு போய் தலைக்கணையில் வச்சுட்டு, தலைக்கணையில் இருக்குது பாரு, போய் ஏற்றுக்கோ, அப்படியே அந்த குஷியாகிடும். நீ என்ன தேரன்னு எனக்கு தெரியும், தலைக்கணையில் வச்சுக்கிறேன், போய் ஏற்றுக்கோ. வச்சுன்னுக்கிற விஷம் பாவி, விஷம் கொடுத்துன்னுக்கிற, கண்ணில் படுதா தூக்கி விசிறடி, தலையை சுற்றி சாமி திரும்ப அந்த மனுஷன் தொட கூட தூக்கி விசிறடிக்கணும். ஆமாவா இல்லையா? உங்கள் கண்ணில் மாட்டுறது. சபைக்கு வரவங்க யார் பேக்கெட்லாம் நம்ம சர்ச்சில் யாரும் இருக்க மாட்டீங்க சொல்கிறேன். ஒருவேளை யாருன்னா எதனா பார்த்தீங்கன்னா தெரியாமல் யாருன்னா பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அவர் வைக்க மாட்டார், யாருன்னா தெரியாமல் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்தீங்கன்னா எடுத்து ஆண்டவரே இந்த நாசனமாக போந்து என் பேக்கெட், எங்கள் புருஷன் பேக்கெட்டில் யார் வச்சு நான் உருப்பிடக்கூடாது, நாசமாக போகணும், திரும்ப இந்த நாசமாக போய் வீட்டுக்கு வரவே கூட தூக்கி விசிறடிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பத்திரமா எடுத்து தலைக்கண்ணில் வச்சுட்டு, இல்லை அவர் அயன் பண்ண சட்டையில் பத்திரமா உள் பேக்கெட்டில் வச்சுக்கிறோம் பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உள் பேக்கெட்டில் வச்சாலும் வெளி பேக்கெட் வச்சாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்து தான் ஆகணும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கணுமா? மனுஷன் சாட்சி கொடுக்கணும். ஏன் முன்னாடி நல்லவனா காட்டி என்ன பிரயோஜனம் பிரதர்? நம்ம வாடகைக்கு வந்துக்கிறோம், கொஞ்ச நாள்ல போயிடுவோம். ஆனால் கர்த்தர் உன்னை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, உன்னை நல்லா அணுவா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய பார்வைக்கு இருந்து நீ தப்பவே முடியாது, நல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு உன்னை. நீ உள் பேக்கெட்டில் வச்சாலும் இடுப்பில் சுற்றி வச்சாலும் அவருக்கு தெரியாதா நீ எங்கே வச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே கொண்டுட்டு இருக்கிறீங்க. யோபு பார்த்து சொல்கிறாரு, அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவனை போல பூமியில் நான் ஒருத்தனையும் பார்க்கல. உங்களை பார்த்து பரலோகம் சொல்லணும், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ஈசை வயர் விழா தேவலது என் பிள்ளை என்னை துதிக்குது, என்னை ஆராதிக்குது, அது கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற என் மகன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற என்னுடைய மகள் அப்படின்னு கர்த்தர் சொல்லணும் சாட்சி பிசாசின் இடத்துல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி பெற்றோர் யோபு. உங்களை பற்றி கர்த்தர் எப்படி சாட்சி கொடுப்பாரா? சிந்தித்து பாருங்கள். 5வது ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீங்கள் எல்லாருமே சொல்லிங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன். தியா நான் சொல்ல, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22. இன்னும் 2 தான் இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன் நான். மைக்கில் படிங்களேன். அவனை தள்ளி ஈசாவின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை கொடுத்து சாட்சி சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீதை எனக்கு சித்தமானபடியெல்லாம் நான் விருப்பப்பட்டு செய்வான்ப்பா, அதனால அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்னுடைய ஃபேவரை அவன் பண்ணுறான் போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க மாட்டானா? நீங்கள் யாருக்கு ஃபேவராக நடக்கிறீங்க? யாருக்கு ஃபேவர் பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷ விருப்பத்தின்படி வாழ்கிறீங்களா? அவன் விருப்பத்தின்படி ட்ரெஸ் போட்டு போகிறீங்களா? அவன் விருப்பத்தின்படி தலை வாரிட்டு போகிறீங்களா? அவன் விருப்பத்தின்படி பர்ஸில் ஏதாவது வச்சுட்டு இருக்கிறீங்களா? மற்றவருடைய விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை தான் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவர் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறேனா? கண்ணாடியில் பார்க்க என்ன, நான் நிறைய நேரத்தில் கண்ணாடி பார்க்கவே மாட்டேங்க. எனக்கு கண்ணாடி பார்க்குறதே பிடிக்காது. ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியுது. இது அளவு வேறு கண்ணாடியில் போய் பார்க்கணுமான்னு தோணும். ஆனால் சில பேருக்கு கண்ணாடி தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும். கண்ணாடியே தான் வாழ்க்கையே தான் கண்ணாடி. அதாவது பெரிய கண்ணாடி பீரோவில் இருக்குங்க, ஒரு சின்ன கண்ணாடி ஹாலில் மாட்டியிருப்பாங்க, 10க்கு பெட்டு பக்கத்தில் 23 கண்ணாடி ஒன்று இருக்குங்க, அது 10க்கு பர்ஸு திறந்து அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குங்க, அதில் கண்ணாடி வந்து போயிருந்தால் அதுக்குள்ளே ஒரு சின்ன கண்ணாடி திறக்கிற கண்ணாடி இருக்குங்க. இப்படி கண்ணாடியிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஆத்துமாக்களும் சபையில் இருக்கிறது. அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியாது. என்னங்க இது கொஞ்ச காலத்தில் எல்லாம் போயிட போகுது. என்ன பவுடர் வச்சு என்ன மெயின்டைன் பண்ணாலும் வரது தான் வரப்போகுது, இருக்க போகுது. இல்லை நீங்கள் லாஜிக்காக உண்மை யோசிச்சு பாருங்கள் பிள்ளைங்களே. இது
நம்ம சிரிக்கிறதுக்கு இல்லை. நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தேன்னா கண்ணாடி பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் தலை எப்படி இருக்குது எனக்கு தெரியும், என் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தேன்னா நான் கண்ணாடி பார்த்து பார்த்து என்னை ரசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒரு சித்தத்தின்படி வாழ்றேன்னா நான் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அழகாக இருப்பேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு பிடிக்குன்ற அவசியம் எனக்கு கிடையாது. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன ஆக போகுது? மற்றவங்க என்ன பார்த்து ஐயோ நான் அழகுன்னு சொல்லி என்ன ஆக போகுது? எவ்வளோ முடிய போயிடும். எல்லாம் யார் என்ன சொல்கிறோம் ஒன்றும் ஆகப்படாது. நான் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றனா இருக்கணும்? எதிர் வீட்டில் இருக்கிற என் சகோதரன் இருதயத்துக்கு ஏற்றவளா, பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரி இருதயத்துக்கு ஏற்றவடா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா என்றைக்குமே இருக்க முடியாது. நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி இருக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி வாழணும். தாவீது கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் குமாரர்கள் 8 பேர் இருந்தாங்க. 8 பேர்ல இவன் ஒருத்தனை இருதயத்திற்கு ஏற்றவனா கண்ட. ஏன் தெரியுமா? அவன் என் சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். சவுலை தள்ளி ஆண்டவர் ராஜாவாக்குனாருங்க. நீங்க தேவ சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் என் விருப்பத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் இடறுவீங்க. அப்பா அம்மா விருப்பன்றது வேற, உங்களுடைய விருப்பன்றது வேற. ஏன் தனி விருப்பத்தில் சொல்லுவாங்க செல்ஃப் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே நேசிச்சுங்க. ஏன்னா அவங்கள நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை பாருங்கள். லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு அது போடும் பாருங்கள் இன்ஸ்டாவில். அணியும் குச்சுது, கொடுமையாகுது, எல்லாத்தையும் போட்டுக்குது. ஒரு நாள் பார்க்குறேன் எங்க அது பெண்கள் உதிர போக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதத்தில் அது பீரியட்ஸ் அது போட்ட பூச்சி போட்டுக்குது. ஒரு பைத்தியக்காச்சு கோயிலுக்கு என்னது இதெல்லாம்? முக்கியமாக அது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது கல்வின்றது அதெல்லாம் தாண்டி வேறங்க. நீ என்ன கடவுள் நாமத்தை அவங்க லவ் யுவர் செல்ஃப்னு போட்டுக்குவாங்க, அவங்கள நேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீ காட்டணுமா? ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் ஃபோட்டோ எடுத்து போட்டுருது, ஒரு டிஷர்ட் போட்டால் ஃபோட்டோ, நம்ம எதை எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறேன்னு தெரியுமா? லவ் யுவர் செல்ஃப் இல்லை, லவ் அனதர் செல்ஃப். யாரெல்லாம் என்ன லைக் பண்ணுறீங்களோ லைக் பண்ணலாம், யாரெல்லாம் எனக்கு க்ரீன் ஆர்ட் போடுறீங்களோ க்ரீன் ஆர்ட் போடலாம், எனக்கு லைக் போடலாம், ஆர்ட் போடலாம், கமெண்ட் போடலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாங்க. அதுக்கு தான் ஃபோட்டோ, ஓகேவா? பொம்பளை பிள்ளைங்க இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் போடாதீங்க. சமூக வலைத்தளங்களில் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய சேஃப் ரொம்ப முக்கியம். நீங்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் ஆடி பாடி டான்ஸு தலைக்கு சுற்றுது கிருகிருந்த ஒரு புள்ள எனக்கே பயமாகுது. எனக்கு அது பார்த்தவொன்னு எனக்கே சுற்றிடும் போலுக்குது, அப்படி சுற்றுது டான்ஸு. எதுக்கு நம்ம அதெல்லாம்? இது கடவுளுக்கு பிரியமா இல்லை மனுஷனுக்கு பிரியமா? யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன்? இது தேவ சித்தமா? எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது கர்த்தருடைய சித்தமான்றதை நீங்கள் உணர்ந்து தெளிவாக நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா. நம்ம அப்படி ஒவ்வொரு நாள் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணோம். ஆண்டவரே உமக்கு பிரியமாக நான் நடக்கிறேன்னா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றனா வாழன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாருடைய விருப்பத்தை இந்த நீங்கள் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுக்கு என்னங்க செய்ய போகிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அவனை எவ்வளோ திருப்திப்படுத்த முடியுது? மனுஷனை திருப்தி பண்ண முடியுமா ஐயா? எந்த மனுஷனும் முடியாது ஐயா, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உன்னால் யாருன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களா போய் கேளுங்க. உன்னால் துன்பம் தான் பட்டுருக்குறேன்னு சொல்லுவான். நீ எவ்வளோ அவனை செஞ்சாலும் உன்னால் என்னை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதான் மனுஷ வாழ்வு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றனா காண என் சித்தத்தை நீ செஞ்சினா. தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார், உங்களை குறித்து சொல்லுவாரான்னு யோசிச்சுங்க. அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். யாரை பார்த்து சொன்னார்? ஆமாம், தானியேலை பார்த்து சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு இளைஞன், எனக்கு ரொம்ப பிரியம் தாவீது. தானியேல் வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ ஐயோ ஆண்டவர் என்ன அழகா சொல்ல, நீ வேண்டிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே கட்டளை வெளிப்படுத்தது, நான் அதை அறிவிக்க வந்தேன். போதுமா? ஆண்டவர் என்ன பண்ற பாருங்க. அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையை பிறப்பிக்கிறார். தான் சத்தியம்.
நீங்கள் ஜோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே கட்டில் கற்றுக்கிட்டு இருந்து வருது, பிள்ளைக்கு இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு. வர வழியில் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் யார்? மிகாவேல். இன்னொருத்தர் கேப்ரியல். மிகாவேல் என்ன பண்ணுவார்? செய்திகளை கொண்டு வருவார். கேப்ரியல் என்ன பண்ணுவார்? தெரியாதா? என்ன பரிந்து பேசுவாரா? பறந்து அடிப்பார். அவர் சண்டை பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்? நிருபத்தை கொண்டு வருவார். தாவீதுக்கு கட்டளை, அந்த தானியேலுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிறந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். உங்களை பார்த்து ஆண்டவர், என் பிரியமானவனே உங்களை பார்த்து சொல்கிறாரா? அவர் பிரியப்படும்படி என்ன செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும் யோசிப்பார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் பிரியப்படும்படி என்ன செஞ்சீங்க? நாங்கள் ப்ரேயர் பண்ணாங்க சிஸ்டரு. வேறு கர்த்தர் பிரியப்படும்போது என்ன பண்ணீங்க? கறி கடைக்க போயிட்டு வந்தீங்களா? சோத்திர பலிகளா? சிஸ்டர் சோத்திர பலிகள், ஜெபம். வேறு யாருன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பிரியப்படும்படி ஐயா இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒருத்தருக்கு அது செஞ்சு எதுனா ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கோயிலுக்கு வந்ததே அவருக்கு பிரியமாக தான் ஏன் வந்துக்கிறேன். அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, அது கூட போகாமல் வந்துக்கிறேன் பாருங்க. இதை பாரு, நீ வரதே வாரத்துக்கு ஒரு முறை தான். இதெல்லாம் பிரியன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் ஒரு. அப்புறமா இது கடமை, இது வந்து தான் ஆகணும். நீ இதுக்கு கட்டடிச்சுட்டு போகிறனா வேறு வழியே இல்லை, உனக்கு மொட்டை தான் அடிக்கணும். ஆண்டவர் சபையை கட்டடிக்கிறனா என்ன கதை அது? அதெல்லாம் நான் கர்த்தருக்கு பிரியன் என்ன தெரியுமா? அவர் சந்தோஷப்படுற, அவர் பிரியப்படும்படி இங்கே சொல்கிறார் பாரு. ஜெபம் பண்ண ஆரம்பித்த பாரு மகனே, அப்போயே உனக்கு என்ன பண்ணிச்சு? கட்டளை வந்துச்சு. வர்ற வழியில் இந்த லூசிஃபர் வந்து என்ன பண்ணுறான்? உனக்கு வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறான். அப்போ தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? இந்த கேப்ரியலை அனுப்பி அந்த தடைகளை உடைச்சி அவர்கிட்ட கொண்டு வரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு? 21 நாள் ஆச்சு. நம்மளுக்கு ஆசீர்வாதம் கட்டளை எப்போ பெருகுது? நிருபம் எப்போ நம்மக்கிட்ட வருது? ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துதுங்க. வர வழியில் பிரச்சனைகள் தாண்டி தான் வரணும். அது வந்து சேர்த்துக்கு 21 நாள் உபவாசமாக இருக்கிறார் பாருங்கள். அதனால் நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் உண்மையாய் வேண்டுகிறவர்களாய் தானியேலாய் இருங்க. கர்த்தர் உங்களை பிரியப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று செய்த பொருத்தனைகள். தானியேல் அதில் உண்மையாக இருந்தார். மாம்சத்தை புசிக்கல அவர். சகோதரன் டீ குடிக்கல, எவ்வளோ போஸ்ட் பண்ணேன், குடிக்க மாட்டான். இவன் மதுபானத்தை, நான் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன்னா குடிக்கல. ராஜ விருந்து கொடுக்குறாங்க தானியேலுக்கு உட்கார வச்சு. இப்பா இந்த டேபிள் இருக்குது, ஃபஸ்ட்டு யூதர்கள் முறைமைப்படி கொஞ்சம் லைட்டாக போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஊற்றி கிளாஸில் எடுத்துன்னு வந்து பல கொடுக்குறாரு. இந்தாப்பா சாப்பிடுப்பா, என்ஜாய், சேர்ஸ். என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சேர்ஸ்னு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன், என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சேர்ஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறேன், நோ சேர்ஸ், எனக்கு அது எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் வந்து இது என்ன சாப்பிட்றேன்? ஏன்னாப்பா எப்போ பார்த்தாலும் வெங்காயம், பச்சை பூண்டு, கேரட்டு இதையே சாப்பிட்டு இருக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் நான் சாப்பிட்றது இல்லைங்க, எனக்கு வெஜிடேரியன் தான். பருப்பு சாப்பாடு இது மாதிரி தான் சாப்பிடுவேன். தானியேல் சொல்கிறார். தானியேல் ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஞானி, ரொம்ப படித்தவர், புத்திமான். அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார். தயிர் இது கொஞ்சம் வெஜிடேரியனே சாப்பிட்டார் பாருங்க. இவங்களுக்கு வரும் இதனால தான் அப்படி அறிவாகிறான் பொழுது தேவன். நல்லா மாட்டுக்கறிங்களை வேக வச்சு குண்டாமாக துண்டு என்ன இல்லை, ஐயோ எல்லாம் காது வழியாக வந்துட்டுக்குது அறிவு. தூங்குது மாடு மாதிரி. சில பேர் பார்த்தீங்களா தூங்கும்போது அப்பா ஒரு நாள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பஸ்ஸில் ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்து இருந்தார். அவர் தூங்கிட்டா இருந்தார். திடீர்னு என்னவன் ஒரு கனவுல எதுனா, நான் யோசிச்சேன் கனவுல எதுனா வாயில் சாக்லேட் ஊன்றிருக்கும் பொழுது அதான் மென்னுக்கிறாருன்ட்டு நினச்சேன். அதுனா கனவு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். பாவி பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ணி ஓச்சேரி வரைக்கும் சபுக்குன்னு வந்துனுக்கிறான். அவரும் ஓச்சேரியில் இறங்கினார். பிரதர் நான் பிரதர் பக்கத்தில் உட்காந்து பண்ணுக்கிறீங்களா? பழக்கமாயிடுச்சு. சரி என்ன சாப்பிட்டீங்க மதியம் பஸ் ஏறத்துக்கு முன்னாடின்னா? 1/2 பிளேட்டு பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். பின்ன பண்ண மாட்டேன் நீ. நல்லா இங்கே பாருங்கள், நம்ம உடம்பு நம்முடைய சரீரம் ரொம்ப தேவையானதுங்க. இங்கே தானியேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நல்ல
சத்து கொடுக்கக்கூடிய பதார்த்தத்தை மாத்திரம் தான் ஏற்றுக்கிறாரு. திராட்சை ரசத்தையோ அல்லது இந்த மாமிசத்தையோ அவர் ஏற்றுக்கல. ஏன் தெரியுமா? என்ன அது எனக்கு அது தேவையில்லை, நான் கடவுள்கிட்ட பொறுத்து